சரியா? ஓம் சாந்தி. நான் ஆத்மா உடல் என்ற மண் பொம்மைக்குள் புருவ மத்தியில் இருக்கிறேன். ஆத்மாவாகிய நான் ஜோதியாக இருக்கிறேன். எனக்கு மரணம் கிடையாது. நித்திய வாழ்க்கை வாழும் ஆத்மா. ஆத்மாவாகிய நான் ஒளியாக இருக்கிறேன். அமைதி சொரூபமாக இருக்கிறேன். அன்பு சொரூபமாக இருக்கிறேன். ஆனந்த சொரூபமாக இருக்கிறேன். ஆத்ம தந்தையான பரமபிதாவை இறைவனை இந்த இல்லத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஜோதி சொரூபமான அந்த பரம தந்தையை மனக்கண்ணினால் பார்க்கின்றேன். இனிமையான அப்பா, உங்கள் ஒளியால் உங்கள் அருளால் ஆத்மாவும் உடலும் தூய்மையாகட்டும், ஆரோக்கியமாகட்டும். எங்களிடம் உள்ள கோபம் நீங்கட்டும், கெட்ட சொற்கள் நீங்கட்டும், பயம் நீங்கட்டும், கவலை நீங்கட்டும். நல்ல குணங்கள் நல்ல மலர்கள் போல வெளிப்படட்டும். முழு உலகமும் எங்களின் ஆசீர்வாதத்தால் நன்மை அடையட்டும். இனிமையான அப்பா, எங்கள் மன வாசலில் உங்களை தரிசனம் செய்கின்றோம், ஆறத் தழுவுகின்றோம். எதை அடைய வேண்டுமோ அந்த பரம்பொருளை சந்தித்து விட்டோம், அடைந்து விட்டோம். உங்கள் மடியில் இருக்கின்றோம். எங்களை இமையாக பாதுகாக்கிறீர்கள். உண்ண உணவு தந்து, உறைவிடம் தந்து, உடைகள் தந்து பாலனை செய்கின்றீர்கள். உங்கள் தாய் அன்பில் நாங்கள் வாழ்கின்றோம். உலக சமுதாயத்திற்கு நன்றி சொல்கின்றோம். பஞ்ச தத்துவங்களுக்கு நன்றி சொல்கின்றோம். கருணை உள்ளவர்களுக்கு நன்றி சொல்கின்றோம். உதவி செய்யும் ஈகையாளர்களுக்கு நன்றி சொல்கின்றோம். மனதார வாழ்த்துகின்றோம். இறைவா, உங்களிடம் சக்திகள் பெறுகின்றோம், வரம் பெறுகின்றோம். கடைசி காலம் வரை எங்கள் கை கால்கள் பலமாக இருக்க வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகளை நாங்களே சென்று கழிப்பறை செல்வதற்கு சக்தி வேண்டும். அத்தகைய வரம் தாருங்கள். இந்த நாளில் உங்களிடம் வரம் பெறுகின்றோம். ஆரோக்கியத்திற்கான வரம் பெறுகின்றோம்.
எங்கள் உடலுக்கு தாங்கள்தான் வைத்தியர். உங்கள் பார்வையால் நாங்கள் குணமாக வேண்டும். எந்த மருத்துவரிடமும் செல்லும் நிலை எங்களுக்கு ஏற்படக்கூடாது. இந்த வேண்டுதலை காமதேனு பசுவாக இருந்து வரம் தாருங்கள். வரம் பெறுகின்றோம். இனிமையான அப்பா, இந்த இல்லம் முழுவதும் ஒளி நிரம்பட்டும், அருள் நிரம்பட்டும், அமைதி நிரம்பட்டும், சகல செல்வங்கள் நிரம்பட்டும், செழிப்பாக அமையட்டும். கட்டுமான பணிகள் மீண்டும் துவங்கி சிறப்பாக ரூம்கள் அமையட்டும். நன்றி அப்பா, நன்றி. இனிமையான அப்பா, உங்கள் குழந்தையான எங்கள் சகோதர ஆத்மாவான வி பிரகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் தீர்காயுசுடன் சௌபாகியங்களுடன் செல்வச் செழிப்புடன் வாழ வேண்டும். மனதார வாழ்த்துகின்றோம், நன்றி சொல்கின்றோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.